பாருங்க, வணக்கம். இந்த பலாக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரைஸு. காய் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த காய் எனக்கு வந்து காரைக்குடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து விட்ருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நான் பிரியாணி செய்ய போகிறேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸு நல்லா 1 ஹவருக்கு மேலே ஊற வச்சாச்சு. தக்காளி ஒரு 3 பெரிய பழம் கட் பண்ணி வச்சுட்டேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இந்த கரண்டியில் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம், தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய். மசாலா வந்து தனி மிளகாத்தூள், கல்லுப்பு, ஜீரகத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள். எண்ணெய் விட்டாச்சு, நெய்யும் விட்டாச்சு. ஒரு 100 எண்ணெய்க்கு மேலே தான் நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதில் ஒரு கொடிக்கரண்டி இஞ்சி பூண்டு போட்டுருக்கேன். தண்ணியில் வந்து லைட்டாக உப்பு போட்டிருக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் நம்ம ரைஸை கொட்டி ஒரு 2 நிமிஷம் சென்று அப்படியே வடித்து விட்றணும். நான் இன்றைக்கி போடுறது வடி பிரியாணி. 1க்கு 2.5 பங்கு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்கப்பா. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு இந்த அளவுக்கு நல்லா வணங்கட்டும். ஒரு கிரேவி மாதிரி மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, காய் நல்லா கறி மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா பண்ணைக்கு விட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேகட்டும். காய் நல்லா வேகட்டுலாம். 3/4 வேக்காடு இருந்த ரைஸு எல்லாமே போட்டு இப்போ நம்ம தம்மு போட்டோம். பாருங்கள், அடியில் தோசைக்கல் போட்டேன். தம்மு 15 நிமிஷம் ஸ்லோவாக வச்சாச்சு. தம்மு பாருங்க, 15 நிமிஷம் எப்படி வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று மறுபடியும் எடுப்போம். பாருங்கள், பிளாக்கா ரைஸ் செம்மையாக வந்திருக்குது. பாருங்கள், நல்ல காய் 3/4 வேக்காடு வெந்தது. சாதம் ஒரு சாதம் வந்து பக்குவம் வந்து நம்ம ஒரு கொதிச்சதும் சாதத்தை எடுத்தால் அப்படி உடையணும். அதுதான் பக்குவம். அது போட்டு ரைஸோடு போட்டு அந்த மேலாக தண்ணி அப்படியே மிதந்துருக்கணும். அதுதான் பக்குவம். அதோட அப்படியே நம்ம தம்மில் போட வேண்டியதுதான். ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சைடிஷ் எல்லாமே சாப்பிட்லாம்.